ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மனோன்மணி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. படிப்பு இசிஇ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நெய்வேலியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்தமாக வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களுடைய அப்பா இவங்களுக்குன்னு தனியாக ஒரு 2 சென்ட் நிலம் எழுதி வச்சுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. அவரும் டீச்சராக ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய முதல் கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிறதுனால ரொம்ப வருஷம் திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி தன்னுடையதாகவே இருக்கணுங்க. வேறு எந்த ஜாதியும் எனக்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக இருக்கணும், ஒரு டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா சஹானா, வயது 30 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஃபிசியோதெரப்பிக்கு படிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோலிஸ்ட்டாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தேனியை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பி மட்டும்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தம்பிக்கு இன்னும் திருமணம் ஆகலைங்க. அக்காவுக்கு மட்டும் திருமணமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கும் நாகதோஷம் இருக்கிறதுனால அதாவது தோஷத்தை கழிச்சிட்டு திருமணம் பண்ணுறவராக இருந்தாலும் முக்கியம், இல்லை அதே தோஷத்தில் உள்ள மணமகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகையும் அது இல்லாமல் சிறுசனத்தெலாம் ஓரளவு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோனில் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.